ஆகஸ்ட் மாதம் அமெரிக்கா விதித்த கடுமையான வரிகளின் காரணமாக 2025 முதல் 26 வரை நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி தோராயமாக எவ்வளவு குறையக்கூடும் என்று மூடிஸ் எச்சரித்துள்ளது. ஏ 0.1% பி 0.3% சி 0.5% டி 0.8% பதில் பி 0.3%. வரிகள் தொடர்பான சவால்கள் இருந்தபோதிலும் மூடிஸின் கூற்றுப்படி இந்தியாவின் பொருளாதார பாதிப்பை தணிக்க எந்தத் துறைகள் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏ விவசாயம் மற்றும் சுற்றுலா பி தொழில்நுட்பம் மற்றும் ரியல் எஸ்டேட் சி உள்நாட்டுத் தேவை மற்றும் சேவைத் துறை டி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி பதில் சி உள்நாட்டுத் தேவை மற்றும் சேவைத் துறை. இந்தியாவிலிருந்து வந்த எந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பு மாதிரி உலகளவில் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு டிபிஐ என்று ஊக்குவிக்கப்பட்டு வருகிறது. ஏ மைக்ரோசாப்ட் அசூர் பி இந்தியா ஸ்டாக் ஆதார் யுபிஏ ஏபிஏகள் சி கூகிள் கிளவுட் டி ஆப்பிள் பே பதில் பி இந்தியா ஸ்டாக் ஆதார் யுபிஏ ஏபிஏகள் வளர்ந்து வரும் பொருளாதாரங்களுக்கு ஒரு மாதிரியாக அதன் திறனை குறிப்பிட்டு இந்தியா ஸ்டாக்கை எந்த சர்வதேச அமைப்பு அங்கீகரித்தது? ஏ யுஎன்டிபி பி உலக வங்கி சி ஐஎம்எஃப் டி ஓஇசிடி பதில் சி ஐஎம்எஃப். இலங்கை எத்தியோப்பியா மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் டிஜிட்டல் சேவைகளுக்காக இந்தியா ஸ்டாக்கை ஏற்றுக்கொள்கின்றன. சரியா தவறா? பதில் சரி. டிஜிட்டல் ஒத்துழைப்பு அமைப்பின் கொள்கை அறிக்கை 1 டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பை டிபிஐ எதற்கு அவசியமானது என்று எடுத்துரைத்தது? ஏ இராணுவ பாதுகாப்பு பி பொது போக்குவரத்து சி சமூக உள்ளடக்கம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி டி பொழுதுபோக்கு தொழில்கள் பதில் சி சமூக உள்ளடக்கம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி. 2025 ஆண்டில் அசாமில் உள்ள நுமலிகர் சுத்திகரிப்பு நிலையம் ஏனாரில் இந்தியாவின் முதல் எதை அறிமுகப்படுத்தியது? ஏ பொது செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி மையம் பி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மைக்ரோகிரிட் சி 5G பிரத்யேக பொது அல்லாத தொழில்துறை நெட்வொர்க் சிஎன்டிஎன் டி விண்வெளி தொடர்பு நிலையம் பதில் சி 5G பிரத்யேக பொது அல்லாத தொழில்துறை நெட்வொர்க் சிஎன்டிஎன். இந்த தொழில்துறை 5G நெட்வொர்க் ஐஓடி ஏஆர் மற்றும் டிஜிட்டல் இரட்டையர்கள் போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்களை செயல்படுத்துகிறது. சரியா தவறா? பதில் சரி. 2025 இல் தொடங்கப்பட்ட இந்தியாவின் தேசிய பிராட்பேண்ட் இயக்கம் 2.0 2030 தோராயமாக எத்தனை கிராமங்களுக்கு ஃபைபர் இணைப்பு வழங்குவதை நோக்கமாகக் கொண்டுள்ளது? ஏ 100,000 பி 200,000 சி 27,000 டி 300,000 பதில் சி 27,000 கிராமங்கள். என்பிஎம் 2.0 இன் கீழ் தேசிய சராசரி நிலையான பிராட்பேண்ட் பதிவிறக்க வேகத்திற்கான இலக்கு குறைந்தபட்சம் எவ்வளவு அடைய நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஏ 75 mbps பி 100 mbps சி 150 mbps டி 200 mbps பதில் பி 100 mbps. 2024-25 நிதியாண்டின் 4ஆம் காலாண்டில் ஜனவரி மார்ச் 2025 இந்தியாவின் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் என்னவாக இருந்தது? ஏ 6.4% பி 6.7% சி 7.4% டி 8.0% பதில் சி 7.4%. கட்டுமானம் மற்றும் உற்பத்தி துறைகளால் உந்தப்பட்டது. 2024-25 நிதியாண்டில் இந்தியாவின் முழு ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி என்னவாக இருந்தது? ஏ 6.2% பி 6.4% சி 6.5%
டி 6.7%. பதில் சி 6.5%. இது மீண்டும் வேகமாக வளரும் முக்கிய பொருளாதாரமாக அதை குறிக்கிறது. 2024-25 நிதியாண்டிற்கான முழு ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதத்தை இந்திய அரசு எவ்வளவு கணித்துள்ளது? ஏ 6.2%, பி 6.4%, சி 6.5%, டி 6.7%. பதில் பி 6.4%. இது 4 ஆண்டுகளில் மிகக் குறைந்த வளர்ச்சியாகும். ஒரு பொருளாதார வல்லுநர்களின் கருத்துக் கணிப்பின்படி மார்ச் காலாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு வளரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது? ஏ 6.4%, பி 6.7%, சி 7.0%, டி 7.2%. பதில் பி 6.7%. வலுவான கிராமப்புற தேவை மற்றும் அரசாங்க செலவினங்களால் ஆதரிக்கப்பட்டது. ஜூன் 6, 2025 அன்று ரிசர்வ் வங்கி எடுத்த குறிப்பிடத்தக்க பணவியல் கொள்கை நடவடிக்கை என்ன? ஏ ரெப்போ விகிதத்தை 50 அடிப்படை புள்ளிகள் உயர்த்தியது, பி ரெப்போ விகிதத்தை 50 அடிப்படை புள்ளிகள் மற்றும் 500 அடிப்படை புள்ளிகள் குறைத்தது, சி ரெப்போ விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் குறைத்து அதிகரித்தது, டி எந்த விகிதங்களையும் மாற்றவில்லை. பதில் பி ரெப்போ விகிதத்தை 5.50% ஆகவும் ஏ 3% ஆகவும் குறைத்து கொள்கை நிலைப்பாட்டை நடுநிலை ஆகஸ்ட் 2025 இல் விகிதங்களை நிலையாக வைத்திருந்தபோது ரிசர்வ் வங்கி சுட்டிக்காட்டிய முக்கிய இடர் எது? ஏ உயர்ந்து வரும் எண்ணெய் விலைகள், பி அமெரிக்க வரிகள், சி யூரோ மண்டல மந்தநிலை, டி தொழில்நுட்ப குமிழி. பதில் பி பிரகாசமான பொருளாதார கண்ணோட்டம் இருந்தபோதிலும் அமெரிக்க வரிகள். எந்த சர்வதேச அமைப்பு இந்தியாவுக்கான 2025 மற்றும் 2026 ஆண்டுகளுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி முன்னறிவிப்பை 6.4% ஆகஸ்ட் உயர்த்தியது? ஏ உலக வங்கி, பி சர்வதேச நாணய நிதியம், சி OECD, டி ஆசிய வளர்ச்சி வங்கி. பதில் பி சர்வதேச நாணய நிதியம் மேம்பட்ட வெளிப்புறச் சூழலை காரணம் காட்டி மூடிஸ் எச்சரிக்கையின்படி அமெரிக்க வரிகளால் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி எவ்வளவு பாதிக்கப்படக்கூடும்? ஏ 0.1%, பி 0.3%, சி 0.5%, டி 1% மேல். பதில் பி 0.3%. குறிப்பாக உற்பத்தித் துறையை பாதிக்கும் உயர்ந்து வரும் அமெரிக்க வரிகளுக்கு மத்தியில் பிரதமர் மோடி விவசாயிகளுக்கு எப்படி பதிலளித்தார்? ஏ அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக உறுதியளித்தார், பி விவசாயிகளை பாதுகாக்க அரசியல் விலையை செலுத்த தயாராக இருப்பதாக உறுதியளித்தார், சி ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய மானியங்களை அறிவித்தார், டி அந்த பிரச்சினையை முற்றிலும் தவிர்த்தார். பதில் பி சாத்தியமான அரசியல் இழப்புகள் ஏற்பட்டாலும் விவசாயிகளுக்கு அசைக்க முடியாத ஆதரவை அறிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் தரவுகளை மேற்கோள் காட்டி அமைச்சர் பியூஷ் கோயல் என்ன பொருளாதார செய்தியை தெரிவித்தார்? ஏ இந்தியாவின் பொருளாதாரம் தேக்க நிலையில் உள்ளது, பி அமெரிக்காவின் 2.0% வளர்ச்சியை விட இந்தியா 6.4% வளர்ச்சியுடன் செழித்து வருகிறது, சி அமெரிக்க பொருளாதாரம் இந்தியாவை விட வேகமாக வளர்கிறது, டி இந்தியாவில் அதிகப்படியான கட்டுப்பாடுகள் உள்ளன, மேலும் கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும். பதில் பி இந்தியா செழித்து வருகிறது என்பதை எடுத்துரைத்து அமெரிக்காவை விட அதிக வளர்ச்சியை முன்னிறுத்துகிறது. 2025 ஆண்டின் முதல் காலாண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் எத்தனை சதவீதம் வளர்ச்சி அடைந்தது? ஏ 5.6%, பி 6.2%, சி 7.4%, டி 7.0%. பதில் சி 7.4%. 2024 முதல் 25 வரை நிதியாண்டில் இந்தியாவின் முழு
ஆண்டுக்கான உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி எவ்வளவு? ஏ 6.2%, பி 6.5%, சி 6.7%, டி 7.0%. பதில் பி 6.5%, 7.4%. நான்காம் காலாண்டு வளர்ச்சிக்கு முக்கிய பங்களித்த துறைகள் யாவை? ஏ விவசாயம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம், பி கட்டுமானம் மற்றும் உற்பத்தி, சி சேவைகள் மற்றும் ஏற்றுமதி, டி கல்வி மற்றும் சுகாதாரம். பதில் பி கட்டுமானம் மற்றும் உற்பத்தி. 2024 முதல் 25 வரை நிதியாண்டில் இந்தியாவின் பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி எவ்வளவு? ஏ 7.8%, பி 8.9%, சி 9.8%, டி 10.8%. பதில் சி 9.8%. அதன் மனித விண்வெளி பயணத் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்தியா மார்ச் முதல் ஏப்ரல் வரை 2025 இல் எந்த விண்வெளி பயணத்தை அறிமுகப்படுத்தியது? ஏ ஆதித்யா, பி ககன்யான் ஆளில்லா சோதனை பயணம், சி சந்திரயான் -4, டி நிசார். பதில் பி ககன்யான் ஆளில்லா சோதனை பயணம். உயர் ஆதரவு அமைப்புகளைச் சோதிக்க ககன்யான் -1 எந்த தனித்துவமான பேலோடை எடுத்துச் சென்றது? ஏ நுண்ணுயிர் வளர்ப்புகள், பி பழ ஈக்கள் திரோசோஃபிலா, சி சுண்டலி கருக்கள், டி மனித செல்கள். பதில் பி பழ ஈக்கள். ஜனவரி 2025 இல் இஸ்ரோ எந்த செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது? ஏ சந்திரயான் -5, பி ஏன்விஎஸ் 02 வழிசெலுத்தல் செயற்கைக்கோள், சி ஆஸ்ட்ரோசாட் -2, டி எக்ஸ்போசட் பின்தொடர்ச்சி. பதில் பி ஏன்விஎஸ் 02. இஸ்ரோ நாசா கூட்டு செயற்கைக்கோளான நிசார் எந்த மைல்கல்லை எட்டியது? ஏ சூரிய பிழம்புகளை கண்காணித்தல், பி சென்டிமீட்டர் துல்லியத்துடன் புவி மேற்பரப்பு வரைபடம் தயாரித்தல், சி ஆழமான விண்வெளியை கண்காணித்தல், டி முதல் ஆசிய ஜிபிஎஸ் செயற்கைக்கோள். விடை பி சென்டிமீட்டர் துல்லியத்துடன் புவி மேற்பரப்பு வரைபடம் தயாரித்தல். நிசார் எப்போது சுற்றுப்பாதையில் ஏவப்பட்டது? ஏ மார்ச் 2025, பி ஏப்ரல் 2025, சி ஜூலை 30, 2025, டி ஆகஸ்ட் 2025. விடை சி ஜூலை 30, 2025. க்குச் சென்ற AXIOM-4 திட்டத்தில் இருந்த இந்திய விண்வெளி வீரர் யார்? ஏ ராகேஷ் சர்மா, பி கல்பனா சாவ்லா, சி சுபான்ஷு சுக்லா, டி சுனிதா வில்லியம்ஸ். விடை சி சுபான்ஷு சுக்லா. வில் நடைபெற்ற ஒரு விண்வெளி அறிவியல் நிகழ்வு இந்தியாவின் விண்வெளித் துறையில் என்ன சந்தே ஆற்றலை முன்னறிவித்தது? ஏ 10 லட்சம் கோடி ரூபாய், பி 25 லட்சம் கோடி ரூபாய், சி 40 லட்சம் கோடி ரூபாய், டி 50 லட்சம் கோடி ரூபாய். விடை சி 40 லட்சம் கோடி ரூபாய். நிகழ்வில் குறிப்பிடப்பட்டபடி இந்தியா வெளிநாட்டு நிறுவனங்களுக்காக எத்தனை செயற்கைக்கோள்களை ஏவியுள்ளது? ஏ 100, பி 200, சி 438, டி 500. விடை சி 438. நிசார் ஏவுதல் தொடர்பான உந்துவிசை அமைப்பின் மேற்பார்வையில் எந்த அதிகாரி முக்கிய பங்கு வகித்தார்? ஏ இஸ்ரோ தலைவர், பி சுப்ரதீப் போஸ், சி அறிவியல் துறை அமைச்சர், டி யுஆர்எஸ்சி இயக்குனர். விடை பி சுப்ரதீப் போஸ். கட்டண அபாயங்கள் காரணமாக இந்தியாவின் 2025 ஆண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி முன்னறிவிப்பில் கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன மாற்றத்தைச் செய்தது? ஏ 0.1% அதிகரிப்பு, பி 0.1% குறைப்பு, 6.5% ஆகஸ்ட், சி மாற்றம் இல்லை, டி 0.3% அதிகரிப்பு. விடை பி 0.1% குறைப்பு, 6.5% ஆகஸ்ட். 2024 முதல் 25 வரை நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த ஏற்றுமதி எவ்வளவு? ஏ $700 பில்லியன், பி $800 பில்லியன், சி
824.9 பில்லியன் டாலர். டி. 900 பில்லியன் டாலர். பதில் சி. 824.9 பில்லியன் டாலர்.